பிரியமானவர்களே, இன்று நம் தாய் திரு அவை தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இன்றைய நாளை நாம் தாய் திரு அவையின் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் இறப்பிற்கு பின் நம்பிக்கை இழந்து அச்சமும் கலக்கமும் அடைந்த சீடர்கள் மீண்டுமாய் புது வாழ்வும் புது நம்பிக்கையும் பெற்றது இன்றைய நாளில்தான். மனித குல வரலாற்றில் புதியன பிறப்பதும் புதுமைகள் படைப்பதும் தூய ஆவியாரின் செயல்பாட்டில்தான். அவர் நம் தேற்றரவாளர், நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துபவர், தொடக்கத்திலே நீரின் மீது அசைவாடி இருந்தவர், கன்னிமரியின் கன்னிமை குன்றாமல் நிழலிட்டு மானிட மீட்புக்கு வழிவகுத்தவர், யோர்தான் நதியில் திருமுழுக்கு யோவானால் இயேசு திருமுழுக்கு பெறும் வேளையிலே திருப்பொழிவு அருளியவர். இயேசுவின் இறப்பிற்கு பின் பயந்து அஞ்சி வாழ்ந்த சீடர்களுக்கு நெருப்பு வடிவில் இறங்கி வந்து தைரியத்தையும் நம்பிக்கையையும் வழங்கி துணிவுடன் இயேசுவை பற்றி அறிவிக்கச் செய்தவர். இயேசு தம் சீடர்களுக்கு தேற்றுபவரான, நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துபவரான தூய ஆவியானவரின் உடனிருப்பை உறுதி செய்கிறார். அவர்களுக்கு மானிடர்களின் பாவங்களை மன்னிக்கும் வல்லமையை வழங்குகிறார். எவருடைய பாவங்களை இயேசுவின் சீடர்கள் மன்னிக்கிறார்களோ அத்தனையும் முழுமையாக மன்னிக்கப்படும் என்னும் மகத்தான அருள்வரத்தை இயேசு தம் சீடர்களுக்கு வழங்குகிறார். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இயேசுவின் சீடர்கள் எருசலேம் நகரத்தில் நற்செய்தியின் தூதுவர்களாக வலம் வருகிறார்கள். இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் தூய ஆவியார் அருளும் கொடைகளை பட்டியலிட்டு காட்டுகிறார். நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு அமைதியை வழங்கி பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தையும் தூய ஆவியாரையும் அளிக்கிறார். திருமுழுக்கின் போது நாம் தூய ஆவியை கொடையாய் பெறுகிறோம். உறுதி பூசுதல் என்னும் திருவருட்சாதனத்தால் நாம் உறுதிப்படுத்தப்பட்டு நல்லதை தைரியத்தோடு செய்யவும் தீமைகளை வேறறுக்கவும் ஆற்றல் பெற்றுள்ளோம். தொடர்ந்து தூய ஆவியாரின் வழிநடத்தலில் வாழவும் அவர் காட்டும் வழியில் பயணிக்கவும் அருள் வேண்டுவோம். இன்றைய பெருவிழா பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வருகை புரிந்துள்ளவர்கள் அருட்பணி பிரிட்டோ வின்சென்ட் இயேசு சபை சென்னை மறைமாநில தலைவர் மற்றும் அருட்பணி ரிச்சர்ட் இயேசு சபை அருட்பணியாளர்களுக்காக அவர்களின் பணிகள் சிறக்கவும் அவர்களின் உடல் நலத்திற்காகவும் ஜெபிப்போம். இணைந்து இப்பலியில் இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிகளை தொடர்ந்திடவே. இறைவனினாவே நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிகளை தொடர்ந்திடவே. அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிபர் பறைசாற்றிடவும் நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலும் தூய ஆவியாரிலும் அன்னை மரியாளிலும் பாசமிகு மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கத்தையும் வாழ்த்துகளையும், தூய ஆவியானவரின் பெருவிழா வாழ்த்துகளையும், திரு அவையின் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் முறையாக மாதா தொலைக்காட்சி மூலம் இந்த திருப்பலி வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு இணைந்து ஜெபிப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கின்ற மாதா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் அன்பு கனிந்த நன்றிகளை சேசபை சென்னை மறைமாநிலத்தின் சார்பாக தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா மிக முக்கியமான பெருவிழா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பணிவாழ்வை கடவுள் விரும்புகின்ற வண்ணமாக ஒவ்வொரு நாளும் செய்வதற்கு தூய ஆவியானவரை ஏறெடுத்தவராக செயல்பட்டிருக்கின்றார் என்பதனை லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் மிக தெளிவான முறையிலே நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் இப்பொழுது வருகை பாடலாகவும் நாம் பாடியிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்லாமல் அனைத்து திருத்தூதர்களும் தூய ஆவியானவரால் ஆற்றல் படுத்தப்பட்டு அதன் மூலமாக தான் திரு அவை பிறப்பெடுத்து நாம் திரு அவையின் உறுப்பினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு பேருண்மையையும் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஆண்டவர் இயேசு, திருத்தூதர்கள் என்ற அந்த வரிசை பட்டியலில் நாமும் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்றிருக்கின்ற அங்கீகரிப்பை இந்த நாளிலே நாம் செய்கின்றோம். நம்முடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்து வாழ்வின் இறுதி வரையிலும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்முடைய வாழ்வில் நீக்கமர நிறைந்திருப்பவர் தூய ஆவியானவர். ஆனால் அதை உண்மையிலேயே உணர்கின்றோமோ இல்லையோ, இதுதான் வாழ்வியல் உண்மையாக அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட வாழ்வியல் உண்மையை புரியாத தருணங்களுக்காக நாம் சிறப்பாக இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு, தூய ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று அதனை அங்கீகரிக்கின்றவர்களாக நாம் வாழ்வதற்காக தூய ஆவியானவர் தருகின்ற 9 கனிகளையும் 7 வரங்களையும் பெற்றவர்களாக நாம் எப்பொழுதும் வாழ்வதற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக இறைஞ்சுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி
துணை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. பெந்தகோஸ் என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள்
எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடியிருந்த திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமிலிருந்து வந்து தங்கியவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீரே துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! பூவுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12,
உயிருள்ள இறை வார்த்தைகள் 3 முதல் 7 முடிய மற்றும் 12 முதல் 13. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடி மக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே மானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தொடர்பாடல். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனின் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பும். அவற்றில் உமது தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 20 திருவசனங்கள் 19 முதல் 23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் தம் கைகளையும்
விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் இனிய அன்பு நெஞ்சங்களே, இந்த விழா நம் ஒவ்வொருவரது வாழ்விலும் ஆற்றல் படுத்துகின்ற அற்புதமான விழா. இந்த விழா இல்லை என்று சொன்னால் நாம் மேற்கொள்ளுகின்ற வாழ்வு இயக்கம் என்பது நமக்கு இருக்காது. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பினை நமக்கு அன்னை மரியாள் பெற்றுத்தந்திருக்கின்றார். எங்கு செல்வது, எப்படி வாழ்வது, எவ்வாறு இயங்குவது என்பது பற்றிய தெளிவில்லாமல் குழப்பமான மனநிலையில் திருத்தூதர்கள் இருந்தபொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் மேல் மாடி அறையிலே ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைத்து ஜெபிக்க வைத்து அதனுடைய விளைவாக ஆற்றல் பிரவாகமான அற்புதமான விழாவாக பெந்தகோஸ்தே என்றிருக்கின்ற அற்புதமான விழாவை மட்டுமல்லாமல் ஆற்றல் படுத்தப்பட்ட அனுபவத்தை திருத்தூதர்களுக்கு அன்னை மரியாள் பெற்றுத்தந்திருக்கின்றார். அதற்காக உள்ளார்ந்த மனநிலையோடு அன்னை மரிக்கு நாம் சிறப்பாக நன்றி செலுத்துவோம். இந்த நன்றி உணர்வு கலந்த நிலையில் தூய ஆவியானவர் பற்றி எண்ணி பார்க்கின்ற பொழுது பல சிந்தனைகள் மனதில் எழுகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான சிந்தனையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தனிமனித வாழ்க்கை என்ற முறையில் இருந்தாலும் சரி, சமூக உறுப்பினர்கள், திரு அவை உறுப்பினர்கள் என்ற முறையில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம் ஒவ்வொருவரது வாழ்விலும் வாழ்வின் அடிநாதமாக அச்சாணியாக இருந்து கொண்டிருப்பது தூய ஆவியானவர் என்ற ஒரு பேருண்மை. அந்த உண்மையை இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது வாசகம் முடிந்த பின்பு நாம் வாசித்த தொடர்பாடல், அந்த தொடர்பாடலில் வருகின்ற வரிகள், உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றுமில்லை, நல்லது அவரில் ஏதுமில்லை என்பது. தூய ஆவியானவரே, உமது அருள் ஆற்றல் என்பது இல்லை என்று சொன்னால் மனிதர்களாக இருக்கின்ற எங்களுக்குள் எதுவுமே இல்லை. நாங்கள் செய்கின்ற நல்ல காரியம் என்று எதுவாக இருந்தாலும் அந்த நல்ல காரியங்களும் தூய ஆவியானவரே உம்மால் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று அங்கீகரிக்கின்ற அற்புதமான உண்மையினை இந்த தொடர்பாடல் வரிகளின் மூலமாக நாம் பாடினோம். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 9 முதல் 13 வரையிலும் இருக்கின்ற அந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற நிலையில் வருகின்ற அந்த பகுதியின் இறுதியாக வருகின்ற வரிகள், தீயோர்களாக இருக்கின்ற நீங்களே உங்களது பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அவ்வாறு இருக்க விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு தூய ஆவியானவரை வழங்குவது எத்துணை உறுதி என்று அந்த பகுதி வருகிறது. விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு எந்த அளவுக்கு அபரிமிதமாக கொடைகளை தருவார், எதை கேட்கின்றார்களோ அவற்றை தருவார் என்று சொல்லாமல், விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்பவர்களுக்கு தூய ஆவியானவரை வழங்குவது எத்துணை உறுதி என்று சொல்லுகிறார். இது நம்முடைய வாழ்விலேயே கிடைத்தற்கரிய பேரின்பம் அல்லது பெருங்கொடை என்று ஒன்று சொன்னால் அது தூய ஆவியானவர் மட்டுமே என்பதனை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. கேட்பது எதுவாக இருந்தாலும், தேடுவது எங்கிருந்தாலும், தட்டுவது எதுவாக இருந்தாலும், இவை அனைத்திற்கும் இறுதியாக கிடைக்கப் போகின்ற காரியம் என்பது தூய ஆவியானவரால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் என்பதனை லூக்கா மிக அருமையான முறையிலே பதிவு செய்கின்றார். ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த வாசகமும்
இந்த தொடர்பாடலும் நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய உண்மை, நம்முடைய வாழ்வின் அடிநாதம் தூய ஆவியானவர், நம்முடைய வாழ்வின் அச்சாணி தூய ஆவியானவர். வாழ்வின் அடிநாதமாக தூய ஆவியானவர் இருப்பதை நம்முடைய பிறப்பு என்பதிலேயே நாம் பார்க்க முடிகிறது. மனிதரை படைத்திருக்கின்ற தாயும் தந்தையுமான கடவுள் அதற்கு முன்னதாக பல்வேறு விதமான படைப்புகள் எல்லாம் படைக்கின்ற அந்த செயலை முடித்த பின்பு மனிதராக இருக்கின்ற நம்மை படைக்கின்ற பொழுது பூமியிலிருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை பிசைந்து அதில் இருக்கின்ற நாசிகளில் தன்னுடைய ஆவியை ஊதி நம்மை படைத்திருக்கின்றார். கடவுள் தமது ஆவியை ஊதியதின் அடிப்படையிலே நாம் பெற்றிருக்கின்ற பிறப்பு என்பதுதான் நம்முடைய வாழ்வு பிறப்பு என்பது. அந்த பிறப்பின் அடிப்படையிலே நாம் மேற்கொண்டிருக்கின்ற வாழ்வு இயக்கம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடர் இயக்கம் என்பது. ஆக நம்முடைய வாழ்வினுடைய தொடக்கமாக இருந்தாலும் வாழ்வினுடைய இயக்கமாக இருந்தாலும் இது அனைத்துமே கடவுள் தந்திருக்கின்ற ஆவியானவரால் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உள்ளூர உணர்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்வின் அடிநாதம் என்பது தூய ஆவியானவர் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். வாழ்வின் அடிநாதம் என்பதாக மட்டுமல்லாமல் வாழ்வின் அச்சாணியாகவும் தூய ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கின்றார். வண்டி என்று பார்க்கின்ற சமயத்திலே வண்டி அதற்கான பகுதி, அதற்கான முக்கியமான பகுதி, அதனை நகர்த்துவதற்கென்று இருக்கின்ற சக்கரங்கள், இவை இரண்டுமே இணைந்த நிலையில் இருந்தால்தான் இயக்கம் என்பது நடைபெறும். இந்த இணைப்பு என்று இருக்கின்ற காரியத்தை செய்கின்ற ஒரு மிக முக்கியமான கருவிதான் அச்சாணி என்று இருக்கின்ற கருவி. இந்த அச்சாணி இறுக்கமான ஒரு தன்மையோடு சக்கரங்களையும் வண்டிகளையும் பிணைக்கின்ற அந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் இயக்கம் என்பது நடைபெறாது. அதை போன்றுதான் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பல்வேறு நிலைகளிலே கடவுளோடு இணைக்கின்றார், பிணைக்கின்றார். கடவுளோடு பிணைக்கின்ற காரியத்தை தூய ஆவியானவர் அருமையான முறையில் செய்வதை நாம் சில சமயங்களிலே பாடுகின்ற பாடல்களின் மூலமாக நாம் அதனை வெளிப்படுத்துகின்றோம். குறிப்பாக தூய ஆவியானவருக்கு நாம் ஏறெடுக்கின்ற பாடலிலே வழியாக தந்தையையும் ஓர் சுதன் அவரையும் அறிந்திடவே தம்பிரான் இருவரின் திரு ஆவி தாமென விசுவசித்திட உதவும் என்று வரும். தம்பிரான் இருவரின் திரு ஆவி, தந்தையான கடவுளின் ஆவி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி, இந்த இரண்டும் கலந்த நிலையில் இருப்பதுதான் இந்த தூய ஆவியானவர் என்று இருக்கின்ற அம்சம். மாண்பியர் கீதம் பாடுகின்ற சமயத்திலும் இருவரிடமாய் வருகின்றவராய் என்று நாம் பாடுகிறோம். தந்தை மகன் என்ற இரண்டு பேரிடமிருந்தும் வருகின்றவராய் இருக்கின்ற தூய ஆவியானவர் என்று பாடுகின்ற பொழுது தூய ஆவியானவரை ஏறெடுத்து நாம் பாடினாலும் அவரை ஏறெடுத்து பாடுகின்ற அந்த அனுபவத்திலே தந்தையோடும் மகனோடும் இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த தந்தையோடும் மகனோடும் பிணைக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை இந்த தூய ஆவியானவர் நமக்கு பெற்றுத் தருகின்றார். இரண்டாவது வாசகம் மிக அருமையான முறையிலே நமக்கு வெளிப்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது இறைவசனம் என்பது, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது என்பது. இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அனுபவத்தை பெறக்கூட தூய ஆவியானோர் வழியாகத்தான் நாம் செய்ய முடியும் என்றிருக்கின்ற ஒரு அற்புதமான பதிவினை இந்த வாசகம் நமக்கு செய்வதை நாம் பார்க்கலாம். இறை உண்மை என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த இறைமையோடு நாம் கலந்திருக்கின்ற ஒரு அனுபவம் தான் நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்ற திருமுழுக்கு என்ற அனுபவம். இந்த திருமுழுக்கு என்ற இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்ற தூய ஆவியானவர் தந்தை கடவுளோடும் வார்த்தை கடவுளோடும் நம்மை இணைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மானுட சமூகத்தோடும் நம்மை இணைக்கின்ற காரியத்தை செய்கின்றார். மானுட சமூகத்தோடு தெய்வீகத்தோடு இணைப்பு பிணைப்பு என்றிருக்கின்ற காரியத்தை தூய ஆவியானவர் அச்சாணியாக இருந்து நமக்கு வழங்குகின்றார். இது மட்டுமல்லாமல் அன்பார்ந்தவர்களே, இந்த அச்சாணி என்ற ஒரு நிலையில் செயல்படுகின்ற தூய ஆவியானவர் சக்கரங்கள் சுழல்வதற்கு அச்சாணி ஒரு மிக முக்கியமான கருவியாக அமைந்திருப்பதை போன்று நம்முடைய வாழ்க்கை சுழற்சி என்பது நடைபெறுவதற்கும் இந்த தூய ஆவியானவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பல சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளுக்கென்று சில திட்டங்களை வகுத்திருப்போம். இந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருப்போம். அவ்வாறு எண்ணியிருக்கின்ற சமயத்தில் திடீரென்று நமக்குள்ளே ஒரு உந்துதல் என்பது ஏற்படும். அந்த உந்துதலின் அடிப்படையில் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு உந்துதல் நமக்குள்ளே ஏற்படும். அந்த காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது அதை செய்து முடித்த பின்பு இருக்கின்ற அனுபவத்தை பார்க்கின்ற சமயத்தில் பல சமயத்திலே நாம் சந்திக்க விரும்பிய ஒரு நபரையோ அல்லது ஒரு சூழலையோ சந்திக்கின்ற சூழலை நாம் பெற்றிருக்கலாம். அல்லது ஒரு ஆபத்தில் இருக்கின்ற ஒரு மனிதரை ஆபத்திலிருந்து விடுவிப்பதற்கான கருவியாக என்னை கடவுள் பயன்படுத்தி இருக்கின்றார் என்றிருக்கின்ற அனுபவமாகவும் இருக்கலாம்.
இது போன்ற அம்சங்கள் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை சுழற்சி என்ற முறையிலே செய்கின்ற காரியம். திருத்தூதர் பணிகளிலே நாம் பார்க்கின்ற அம்சங்கள், பவுலடியார், பிலிப்பு போன்றிருக்கின்ற திருத்தூதர்களை தூய ஆவியானவர் இவ்வாறு இயக்குவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரம் பிலிப்பு முதல் வசனத்திலிருந்து வருகின்ற பகுதி. பிலிப்பு தனக்கென்று பல்வேறு விதமான அலுவல்களை கொண்டவராக இருந்தாலும் அவருக்குள் தூய ஆவியானவர் ஒரு உந்துதலை ஏற்படுத்தி எத்தியோப்பிய அமைச்சரை சந்திப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றார். எத்தியோப்பிய அமைச்சராக இருக்கின்ற அவர் ஒரு திருநங்கை என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற அவரை சந்தித்து அவரோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி அவர் திருமுழுக்கு பெறுவதற்கான ஒரு சூழலை தூய ஆவியானவர் பிலிப்புக்குள் ஏற்படுத்தி அந்த திருமுழுக்கை அந்த தண்ணீரிலே அவர்கள் பெற்றவுடனே அந்த இடத்திலிருந்து தூய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகின்றார் என்று 39வது வசனம் 8வது அதிகாரத்திலே சொல்லுகிறது. இந்த காரியத்தை செய்வதற்காக தூய ஆவியானவர் அவருக்குள்ளே இந்த உந்துதலை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பது. இது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான அனுபவங்களுடைய ஒரு நினைவாக கூட இருக்கலாம். நானும் என்னுடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட ஆச்சரியமான அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன். நான் திட்டமிடாத ஒரு காரியத்தை செய்த ஒரு சூழலை அனுபவித்திருக்கின்றேன். அது என்னுடைய வாழ்விலே ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறது, அல்லது இன்னொருவர் பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு சூழலாகவும் அமைந்திருக்கிறது என்பது போன்ற அனுபவங்களை இந்த தூய ஆவியானவர் நமக்கு தருகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தெய்வீக நிலையில் இருந்தவர். தெய்வீக நிலையில் இருந்தாலும் அவர் தன்னுடைய இயக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் சொன்னது, ஆண்டவரின் ஆவி என்மேலே என்பதுதான். ஆண்டவரின் ஆவி என்மேலே என்று சொல்லிதான் அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே இருந்த ஏழைகள் நற்செய்தி பெறல், சிறைப்பட்டோர் விடுதலை பெறல், பார்வையற்றோர் பார்வை பெறுதல் என்பது போன்ற இந்த பணிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தூய ஆவியானவரின் வல்லமையினால் தான் செய்தார். 2002ஆம் ஆண்டு நான் ஒரு தியானம் மேற்கொண்டேன். அந்த தியானம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திசைமுகப்படுத்திய ஒரு தியானம் என்று கூட சொல்ல முடியும். அந்த தியானத்திற்கு பின்புதான் என்னுடைய இறுதி வார்த்தைப்பாடு, அதன் பின்பு பல்வேறு விதமான மிக முக்கியமான புது பொறுப்பு பணிகள் இவற்றையெல்லாம் எடுப்பதற்கான ஒரு சூழல். இந்த தியானத்தை நான் அருள் தந்தை ஐஎம் ஜோசப் என்று இருக்கின்ற என்னுடைய ஆன்மகுரு அவரிடம் மேற்கொண்ட முதல் 3-4 நாட்களிலே அவர் எனக்கு தந்த ஆலோசனை, ஆண்டவரின் ஆவி என்மேலே என்பதை மட்டுமே நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு மந்திரத்தை, தாரக மந்திரத்தை ஒரு நாளுக்கு 1000 முறை அல்லது 2000 முறை சொல்வது போன்ற ஒரு அனுபவத்தை நான் பெற்றேன். இந்த மந்திரத்தை, தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல எனக்குள் இருந்த அனுபவங்கள், மனதிற்குள் இருந்த பல்வேறு விதமான மேகங்கள் எல்லாம் கலைந்து போன அனுபவத்தை நான் பெற்றேன். கலைந்து சென்று ஒரு தெளிவை பெறுகின்ற ஒரு சூழல் என்பது அமைந்தது. இரண்டாவதாக பல புதிய சவால்கள், பொறுப்புகள், உலகத்தை எதிர்கொள்ளல், இதையெல்லாம் எவ்வாறு செய்ய போகிறோம் என்றிருக்கின்ற ஒரு தயக்கத்தோடு இருந்த பொழுது ஒரு தன்னம்பிக்கை என்பது ஆழமாக பிறந்தது. மூன்றாவதாக இந்த சமூகத்தோடு நெருக்கமாக இறுக்கமாக பிணைக்கப்பட்ட ஒரு அனுபவம், தெய்வீகத்தோடு இறுக்கமாக பிணைக்கப்பட்ட அனுபவம் என்பதோடு மட்டுமல்லாமல் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்புகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய 50 பூதங்கள், இவற்றோடும் இணைக்கப்பட்ட ஒரு பிரபஞ்ச அனுபவத்தை இந்த ஆண்டவரின் ஆவி என்மேலே என்பதனை சொன்னதன் மூலமாக நான் பெற முடிந்தது. அன்று தொடங்கி இன்று வரையிலும் எந்த நேரத்திலும் எல்லா இயக்கத்திலும் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற தாரக மந்திரம் ஆண்டவரின் ஆவி என்மேலே என்பது மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் எழுகின்ற சமயத்தில் மலைப்பாக சில காரியங்கள் தோன்றுகின்ற பொழுது, எப்படி செய்ய போகின்றோமோ என்று இருக்கின்ற தயக்கம் இருக்கின்ற பொழுது, பலரை சந்திக்க இருக்கின்றோம் என்று இருக்கின்ற நிலை என்பதெல்லாம் இருக்கின்ற பொழுது, ஒவ்வொன்றையும் ஆக்கப்பூர்வமான அனுபவமாக, அருள்நிறை அனுபவமாக மாற்றித் தருகின்ற அனுபவத்தை இந்த தூய ஆவியானவர் நமக்கு பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மூச்சோடு நம்முடைய பேச்சோடு இணைத்திருக்கின்றவர் தான் இந்த தூய ஆவியானவர். எப்பொழுது நம்முடைய மூச்சை விடுகின்றோமோ அது இந்த ஆவியானவர். எப்பொழுது நான் பேசுகின்றேனோ அந்த பேச்சு இந்த தூய ஆவியானவரின் ஆற்றலால் நடக்கின்ற ஒரு செயல்பாடு என்பதனை உள்ளூர உணர்ந்த நிலையில் நாம் செயல்படுகின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் இணைத்து பிணைத்து தெய்வீகத்தோடும் மானுட சமூகத்தோடும் அனைத்து படைப்புகளோடும் எப்பொழுதும் இணைத்திருப்பார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தெளிவையும் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான ஆசிரியராக இருப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம்.
பாடுபட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்பை நிலை வாழ்வேன், உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் கேட்பதற்கு முன்பாகவே நமது தேவைகள் என்ன என்பதனை உணர்ந்தவர் தூய ஆவியானவர். அந்த ஒரு நிலையில் நாம் கேட்பதையெல்லாம் அவர் நிச்சயமாக நமக்கு பெற்றுத்தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு திரு அவைக்கான, நாடுகளுக்கான, பல்வேறு விதமான குடும்பங்களுக்கான ஜெபங்கள் அனைத்தையும் இப்பொழுது நாம் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பான இறைவா, இறையரசை கட்டி எழுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் தூய ஆவியின் உந்துதலால் தொடர்ந்து நிரப்பப்படவும், என்றும் திரு அவையையும் இறை மக்களையும் நம்பிக்கை வாழ்விலும் அருள் வாழ்விலும் வழிநடத்தி சென்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, தீராத நோயினாலும் போர் வன்முறையினாலும் சிதைந்து கிடக்கும் உலகில் தூய ஆவியார் அன்பென்னும் நெருப்பை மூட்டி பகைமை உணர்வுகளை நீக்கி அனைத்து நாடுகளும் அமைதி பாதையில் நடக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடை வள்ளலே எம் இறைவா, இளைஞர் இளம் பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியார் வழங்கும் கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் பெற்று சாட்சிய வாழ்வு வாழவும், தூய ஆவியாரை தங்கள் வாழ்வின் அச்சாணியாக கொண்டு நல்ல வாழ்வு வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, பள்ளி படிப்பினை முடித்து கல்லூரி மற்றும் தொடர் படிப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும், படிப்பை முடித்து வேலைக்காக காத்திருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தூய ஆவியாரின் வழிநடத்துதலால் சரியான கல்லூரி மற்றும் வேலை வாய்ப்பை பெற்று மகிழ்வோடு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எம் மாதா தொலைக்காட்சிக்காகவும் இதில் பணியாற்றும் அனைவருக்காகவும், மேலும் இதன் பங்குதாரர்கள், பயனாளிகள், உபகாரிகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களும் இவர்களின் குடும்பங்களும் தூய ஆவியால் நிரப்பப்படவும், இவர்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு தெய்வமே இறைவா, உமது மக்களின் புகலிடமும் பலமுமாக நீர் ஒருவரே இருக்கின்றீர். உருக்கமான நம்பிக்கையோடு நாங்கள் உமது திருமுன்பாக வைத்திருக்கின்ற இந்த மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக,
உலகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்த கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும். பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்த கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும். இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல கடவுளுக்கு ஏற்றதாக முடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி என்றும் வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவேறச் செய்கின்றீர். உமது ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிடச் செய்தார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக.
இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே இவ்வுலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இரக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவாய். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கு, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவாய். ஆவியே, தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்று. ஆவியே, தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்று. துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய். இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனம் திடம் தந்தார். துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய். இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனம் திடம் தந்தார். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய். எமை முழுதும் அருட்கொடையால் மிதமாட்கொள்வாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய். எமை முழுதும் அருட்கொடையால் மிதமாட்கொள்வாய். ஆவியே, தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்று. ஆவியே, தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்று. மன்றாடுவோமாக. விண்ணகக் கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்களித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும்.
இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கடவுளின் சிறப்பாசிர் பெறுவதற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திடச் செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. தூயாவியானவரை அடிநாதமாகவும் அச்சாணியாகவும் கொண்டு என்றும் வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. தாயனவே யாமழைப்போம், தாயன்பில் வாழுவோம். தாயனவே யாமழைப்போம், தாயன்பில் வாழுவோம். மாய உலகினில் காத்திடுவாயம்மா. மாய உலகினில் காத்திடுவாயம்மா. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும்
மாண்பை போற்றுவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.